Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Protean E-Government Technologies Limited IPO நவம்பர் 8ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ஐபிஓ ஒன்லி பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஐபிஓ எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி தான். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டடும் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவர்கள் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த கம்பெனியில் ஆல்ரெடி செல்லிங் ஷேர் ஹோல்டராக இப்போ இருக்க போகிறாங்க. ஸோ இதில் என்எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிட்டடும் இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஷேர் ஹோல்டராக இருக்காங்க, இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்றனால டியூ டு ரெகுலேஷன்ஸ் என்எஸ்சியில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஐபிஓவை இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிஎஸ்சியில் மட்டும்தான் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. எப்படி பிஎஸ்சி கம்பெனி ஒன்லி என்எஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ அதே மாதிரி இந்த என்எஸ்டிஎல் பார்த்திங்கன்னா ஒன்லி பிஎஸ்சியில் மட்டும்தான் வந்து ட்ரேட் ஆகும் இனிமேல், லிஸ்ட் ஆகும் இனிமேல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கம்பெனி ஒரு ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு கம்பெனி, ப்ரமோட்டர்ஸ் கிடையாது, ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. அந்த இன்வெஸ்டர்ஸ் தான் அவர்களுடைய ஷேர்ஸை இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் 2:30 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 3 டைம்ஸும் ஓவராலாக 2.29 டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. சின்ன இஷ்யூ சைஸ் தான் இருந்தாலும் டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஐபிஓக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 792 ரூபா, டோட்டல் இஷ்யூ சைஸ் 490 கோடி, அதில் 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 8 நவம்பர் அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்ளைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ் பண்ண டைமில் 180 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சி அதில் பாதியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தட் மீன்ஸ் 90 ரூபீஸில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 792 ரூபா. ஸோ 11% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் இதை தான் ஃபைனல் வியூவாக சொல்லியிருந்தோம். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கம்பெனி டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி, எந்த ஒரு கடனுமே இல்லாத கம்பெனி, காம்படிட்டர்ஸ் இல்லாத கம்பெனி அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் பர்பஸ்க்காக கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப டிமாண்ட் இல்லை, ஓவர் சப்ஸ்கிரைப் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய ஐபிஓஸ் பார்த்திங்கன்னா இஎஸ்ஏஎஃப், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ், இது மாதிரி அடுத்தடுத்து கம்பெனிஸ் ஐபிஓஸ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றனால ஃபண்டு கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால கூட டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், டூ குட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்ளைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 10% டிமாண்ட் இருக்குது கிரே மார்க்கெட்டில்னு எடுத்துக்கலாம். செகண்டரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். நான் என்னுடைய 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட். மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேன், லாங் டேர்முக்கு தான். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபஸ்ட் டேலேருந்து இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், ஐஆர்எஃப்சி ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணோம், நமக்கு அலாட்டும் ஆச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மெயினாக டிவிடெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 2 மடங்குக்கும் மேலேயே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம டிவிடெண்ட் பர்பஸ்க்காக இருக்கிறப்ப ஒரு நார்மலாக நம்ம எஃப்டி போட்டோன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்தளவுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். ப்ளஸ் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஆகிறப்ப இன்னுமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.